நாடு முழுவதும் பிரதமர் பேசிய பேசிக்கிறதா அந்த புகார்கள் காவல் நிலையங்கள்ல டிஜிபி அலுவலகங்கள்ல நாடு முழுவதும் கொடுக்கப்பட்டு வருது. அவர் அந்த மாதிரி பேசாம அந்த மாதிரி கொடுக்குறாங்க. பேசாம கொடுக்கறதானங்க வழக்கம். அவர் பேசல, நீங்க பேசினாலும் ஒரு வீடியோ காட்டுங்க, நான் சொன்ன விளக்கம் அதுல சரியா இருக்கான்னு பாருங்க. மோடி அவர்கள் 15 லட்சம் ரூபாய் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்கில் செலுத்துவோம்னு சொன்னாரு சொல்லி இந்தியா பூரா பேசலையா? டாப் ராகுல் காந்தியிலிருந்து காங்கிரஸ் தொண்டர் வரைக்கும், திமுக ஸ்டாலினிலிருந்து திமுக தொண்டர் வரைக்கும் பேசலையா? எங்கேயாவது ஒரு வீடியோ நீங்க காட்டுங்க, நான் அரசியல் விட்டு ஒதுங்கிடுறேன். அப்படித்தான் இதையும் சொல்லுவாங்க. அவங்களுக்கு பொய் சொல்றதும் பொய்யான அவதூறு பரப்புறதும் புதிது கிடையாது, வழக்கம். அவருடைய அந்த வெற்றி பிம்பம், அந்த மோடிங்கிற ஒரு ஒரு பெரிய மகானுபாவம் பத்தி, அவரை பத்தி பேசக்கூட உங்களுக்கு யாருக்கும் பயமா இருக்கு. ஏதாவது அவதூறு தான் பரப்பணும், அவரை நேர சந்திக்க முடியல. இப்படி துரோக செயல தான் ஈடுபடணும். அதனாலதான் அவங்க இப்படி ஈடுபடுறாங்க. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா பெண்களுடைய தாலியை கூட பிடிங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு பிரதமர் பேசுற மாதிரி காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையில எதுவுமே இல்ல. ரெண்டு பேருமே எக்ஸ்ட்ரீமா போயிட்டு மாத்தி மாத்தி குற்றச்சாட்டு. அப்படி இல்ல, எல்லா வளங்களையும் நாங்கள் பிடுங்கி கொடுப்போம் என்று சொன்னால் யாருடைய வளங்கள், யாருடைய நிதி ஆதாரம், யாருடைய சொத்துக்கள், அசையா சொத்துக்களா அசையும் சொத்துக்களா, தங்கமா வெள்ளியா? எங்க பிரதமர் கேட்ட மாதிரி மதிப்பிட முடியாத தங்க தாலியா? எதை சொல்றீங்க நீங்க? அதை சொல்ல வேண்டாமா? அப்ப ஒட்டுமொத்த மக்களை ஏமாத்துறீங்களா? எல்லாம் இவங்க ஆட்சிக்கு வந்தா எல்லா சொத்து நமக்கு வந்துடும், வீடு இல்லாதவனுக்கு கார வீடு வந்துடும், சைக்கிள் இல்லாதவனுக்கு கார் வந்துடும், அப்படி நீங்க பொய் சொல்லி பாக்குறீங்களா? எதை சொல்றீங்க வளங்கள்ல? நீங்க சொல்ல வேண்டாமா? அதைத்தான் நாங்க கண்டிக்கிறோம். ஊடுருவல்காரர் இப்ப திருப்பூர்ல 15 பங்களாதேஷ்காரங்களை கைது பண்றாங்க. அவர் யாரு? இன்னைக்கு கூட பாருங்க, அகதிகளே வெளிநாட்டுக்கு கடத்துறதுக்கு இன்னைக்கு லண்டன்ல முடிவு பண்ணி நேற்று பார்லிமெண்ட்ல தீர்மானம் நிறைவேறிருக்கு. ஏறத்தாழ 63,000 அகதிகளை ருவாண்டாவுக்கு அனுப்புறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு நாடும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக பல திட்டமிடுகிறாங்க. நேற்று இலங்கை பார்லிமெண்ட்ல பாஸ் ஆயிருக்கு. பல ஆண்டுகளாக கிடப்பில் இருந்தது. இன்னைக்கு நம்ம நாட்டுக்குள்ள யார் வர்றா போறான்னு தெரியல. குடியுரிமை திருத்த சட்டத்தை பேசினா அதுலயும் அதை பத்தி பேசுறீங்க. இஸ்லாமியர்கள் பேர் அதில் இல்லைங்கிறீங்க. இஸ்லாமியர் பெயர்கள் ஏன் இல்லை? நம்ம சுத்தி இருக்கிற ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ் ஏறத்தாழ 60 கோடி பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற 60 கோடி மக்களுக்கும் இந்தியாவை திறந்து விட்டா இந்தியன் எங்க போறது? நமக்கு ஒண்ணுமே இல்லை. இஸ்லாமிய நாடுகளுக்கு 54 கண்ட்ரி இருக்கு உலகத்துல. இந்தியாவுக்கு யார் இருக்கா? ஒருத்தருமே கிடையாது. நம்ம கடல்ல தான் விழுகணும். அப்ப எல்லாத்தையுமே ஒரு திட்டமிட்டு ஏற்கனவே வந்தவங்க இதோட போதும், இஸ்லாமியர்களுக்கு இல்லைன்னா இஸ்லாமியர்களுக்கு இல்லைன்னு இல்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. சுற்றி இருக்கிற நாடுகள் பெரும்பான்மை நாடுகள், மத அடிப்படையில் செயல்படும் நாடுகள், அந்த நாட்டு மக்களுக்கு பாதிப்பு வர தேவையில்லையே. அவங்க ஏன் இங்க வரணும்? அவங்களுக்கு ஒரு துயரம் ஏற்பட வழி இல்லையே, அவங்க ஏன் இங்க வரணும்? அவங்க அகதியில் வர வேண்டிய நிலையே இல்லையே. அவங்களுக்கு ஏன் நம்ம குடியுரிமை திருச்சட்டத்தில் வாய்ப்பு கொடுக்கணும்? இதுதான் இந்தியாவுடைய நிலைப்பாடு. இதை கூட எல்லாம் மத ரீதியாக தான் நீங்க பாத்தீங்க. அவர் அப்படி சொல்லல. இன்னைக்கு பங்களாதேஷ்ல பார்டர்ல இருக்க 8 மாவட்டத்தில் போன ஆண்டு நடந்த தேர்தல், போன பார்லிமெண்ட் தேர்தலை விட இந்த தேர்தலில் 300 மடங்கு ஜனத்தொகை கூடுது சார். 300%. எப்படி சார் கூடுது? அது மக்கத்து மாவட்டத்தில் 30% கூடி இருக்கு. இதெல்லாம் எதிர்பார்த்து தான் பிரதமர் சொல்றாங்க. அப்ப இந்த நாட்டின் வளங்கள், இந்திய நாட்டின் வளங்கள் கொள்ளையடிக்கப்பட வேண்டுமா, சீரழிக்கப்பட வேண்டுமா? அதுக்கு தான் அவர் சொல்றாரு, மக்களை ஜாக்கிரதை இருக்க சொல்றாரு.